வாழ்க்கை என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சோகமானதாகவும் இருக்க செய்யுமே தவிர அமைதியாக எப்பொழுதும் இருக்காது. அந்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, நீ போராடும் விஷயம் ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. இன்று இரவுக்குள் என்னால் முடியும், எனக்கு முடியும், நடக்கும் நடக்கும் என்று 2 முறை சொல்லிவிடு. நீ போராடும் விஷயத்தை ஒரு அதிசயத்தில் முடித்து வைக்கிறேன் உன் சாயி தேவா. என் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அப்படி என்றால் சொல்லிவிடு, சொல்லித்தான் பார். உனக்கான வாழ்வு நிச்சயமாக மாறும். என்னுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் என் கரங்களில் வைத்திருக்கும் பொழுது வெற்று கரங்களை நோக்கி எங்கே ஓடிக்கொண்டே இருக்கிறாய்? எதை தேடிக்கொண்டே இருக்கிறாய்? அனைத்தும் என் வசம் உள்ளது குழந்தையே. என்னுடைய கரங்களை உன் முன்னால் நீட்டி நான் காத்து கொண்டிருக்கையில் உன் கால்கள் வேறு பாதையில் அல்லவா தேடிக்கொண்டு போய்க் கொண்டிருக்கிறது. உனக்கான வழியை நான் காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உன் கண்கள் வேறு எங்கோ செல்கிறது? குழந்தையே, நம்பிக்கையாக என்னுடைய கைகளை பற்றிக்கொள். பொறுமையாக, மிக பொறுமையாக என்னுடைய வார்த்தைகளை உன் காதில் வாங்கிக்கொள். இல்லாமல் பாதியிலே சென்று விட்டால் உன் பயணம் எப்படி முடிவு பெறும் வெற்றிகரமாக? கவலைப்படாதே குழந்தையே, உனக்கான மங்கள வாழ்க்கையை நான் உனக்கு தருவேன். மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். நீண்ட நாட்களுக்கு சுகமாக வாழப் போகிறாய் என் குழந்தையே. கவலைப்படாமல் இரு. நிச்சயமாக நீ புண்ணியம் பெற்ற, பாக்கியம் பெற்ற என் அதிர்ஷ்டசாலி குழந்தை. கயிறு கட்டி பறவையை இழுப்பது போல உன்னை என் பக்கம் இழுத்து வைத்துள்ளேன். இனி உன் வாழ்வில் எல்லாம் சந்தோஷமாக, சூழ்நிலையாக மாறும் நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் இப்படி கவலைப்பட்டு கொண்டே உட்கார்ந்திருக்காமல் சந்தோஷ செய்தியை கேட்டு மிக ஆனந்தமாக இரு. மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வந்து கொண்டே இருக்கிறது. நானும் உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வந்து கொண்டே இருக்கிறேன். இதுவரை நீ பட்டதெல்லாம் போதும், கெட்டதெல்லாம் போதும். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வரப்போவதை நினைத்து பயப்படாமல் இப்பொழுது இந்த நொடி உனக்கான மகிழ்ச்சி எங்கு இருக்கிறதோ அதை சந்தோஷமாக அனுபவி. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் பார்க்கும் பொழுது நீ எதை தேடி அலைந்து கொண்டே இருக்கிறாய்? இதை முழுவதுமாக கண்களை மூடிக்கொண்டு கேள். இதை கேட்கும் பொழுதே உன் உடம்பு மெய் சிலிர்க்கிறதா என்று பார். அப்படி நடந்தால் நீ விரும்பியது அனைத்து உனக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கத்தான் போகிறாய். எப்பொழுதுமே உன் சாயப்பா உனக்காகவே வேலை செய்து கொண்டிருப்பேன். நீ வேண்டியது அனைத்தையும் தருவேன், தந்தே தீருவேன். ஒரு முறை புராணங்களிலும் சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்றிருந்த 4 பேர் பிரம்ம ஞானத்தை அடைவதற்காக காட்டு வழியில் சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் 3 பிரம்மத்தை அடைவதற்கான வழிகளை குறித்து வெவ்வேறு விதமாக கருத்துக்களை கொண்டிருந்தனர். 4ஆமவரோ நம்மளுடைய அனைத்தையும் பரிபூரணமாக குருவின் திருவடிகளில் அர்ப்பணித்துவிட்டு அவரை சரணடைந்து ஒன்றே பிரம்மத்தை அடைவதற்கான சரியான உபயமாகும் என்றாராம். அனைத்தையும் குருவின் திருவடிகளில் அர்ப்பணித்துவிட்டு அவரை சரணடைவது ஒன்றே பிரம்மத்தை அடைவதற்கான சரியான உபாயமாகும் என்று சொன்னாராம். இந்த 4வது நபராக பாபா குறிப்பிட்டது தம்மைதான். இப்படியாக அவர்கள் பேசிக்கொண்டு காட்டுப்பாதையில் போய்கொண்டிருந்த பொழுது எதிரில் ஒரு காட்டுவாசி ஒருவன் அவர்களிடம், நீங்கள் யார்? இந்த காட்டுக்குள் ஏன் போகிறீர்கள் என்று கேட்டானாம். அதற்கு அவர்கள், தாங்கள் பிரம்ம ஞானத்தை கண்டு அறிவதற்காக செல்லுவதாக சொன்னார்களாம். பிரம்ம ஞானத்தை பற்றி காட்டுவாசிக்கு என்ன தெரியும்? எனவே அவன்
உங்களை பார்த்தால் பசியால் களைத்து போனவர்களாக தெரிகிறது. என்னிடம் இருக்கும் உணவையும் தண்ணீரையும் தருகிறேன், சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள், அப்போதுதான் உங்கள் களைப்பு தீரும். அடர்ந்த இந்த காட்டுக்குள் சென்று விட்டால் சென்ற வழியில் திரும்புவதற்கான தெளிவும் கிடைக்கும் என்று காட்டுவாசி சொன்னானாம். ஆனால் அவனை தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவனாக நினைத்து அவன் தரும் உணவை ஏற்றுக்கொள்வதா என்று எண்ணி அவர்கள் மறுத்தும் விட்டனர். அடர்ந்து அந்த காட்டுக்குள் அலைந்து திரிந்து சோர்ந்து போன அந்த 4 பேர் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்த வழியை தெரிந்து கொண்டு திரும்பினராம். வழியில் அதே காட்டுவாசி எதிர்பட்டானாம். நான் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லை, அதனால்தான் உங்களுக்கு இந்த கஷ்டம். நீங்கள் செல்லும் வழியில் யாரேனும் எதிரில் வந்து உங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்தால் இறைவனே அதை அனுப்பியதாக அர்த்தம். அதை உதாசீனப்படுத்திவிட்டு சென்றால் போகும் காரியம் நிறைவேறாது என்று கூறினானாம் காட்டுவாசி. அவன் மீண்டும் அவ்வளவு வற்புறுத்தி சொல்லியும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் முதல் 3 பேர் தங்கள் போக்கிலேயே போய்விட்டனர். ஆனால் 4ஆமவரான பாபாவோ சாயிநாதரோ அந்த மனிதனின் பேச்சில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டவராக அவன் அன்புடன் கொடுத்த உணவையும் தண்ணீரையும் ஏற்றுக்கொண்டு அவனுக்கு தன் நன்றிகளை தெரிவித்துவிட்டு பிரம்ம ஞானத்தை தேடி தமது பயணத்தை தொடர்ந்தனர். சற்றைக்கெல்லாம் ஒரு குருநாதர் பாபாவின் எதிரில் வந்தார். சாயிநாதரோ அவரிடம் தாங்கள் எனக்கு பிரம்ம ஞானத்தை காட்டி அருள வேண்டும் என்று வினயத்துடன் கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த குருநாதர் ஒன்றுமே பேசவில்லை. அப்பாவின் கால்களை நீண்ட கயிற்றின் ஒரு முனையில் கட்டிவிட்டு பாபாவை அங்கிருந்த ஒரு கிணற்றில் தலை கீழாக தொங்கவிட்டாராம். கயிற்றின் மறுமுனையை கிணற்றின் அருகில் இருந்த மரத்தில் கட்டிவிட்டார். பிறகு தன் போக்கில் சென்றும் விட்டார். கிணற்று நீருக்கும் பாபாவின் தலைக்கும் இடையில் சில அடிகளே இடைவெளி இருந்தன. சுமார் 5 மணி நேரம் பாபா அப்படியே தொங்கிக் கொண்டு இருந்தாராம். பிறகு அங்கே வந்த குருநாதர் பாபாவிடம், நீ இப்போது எப்படி இருக்கிறாய் என்று கேட்டதற்கு, நான் பேரானந்த நிலையில் திளைத்து இருக்கிறேன் என்றார் பாபா. உடனே அந்த குரு பாபாவை தம்முடைய சீடராக ஏற்றும் கொண்டாராம். குருவின் அருகில் தாம் இருந்த காலத்தை பற்றி கூறுகையில் தாம் மிகுந்த பரமானந்தத்துடன் இருந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் பாபா. அவர் சொன்ன இந்த கதையை ஓர் உருவக கதை என்றே கொள்ளலாம். தாமே சத்குருவாக தோன்றிய ஸ்ரீ சாயிநாதருக்கு குருநாதர் ஏது? குருநாதரின் அருமையும் அவசியமும் பற்றி, குருவின் ஆணையை ஒரு சீடன் எந்த அளவுக்கு கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும் பாமரர்களாகிய நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சாயிநாதர் இப்படி ஒரு உருவக கதையை கூறியிருப்பதாக கொள்ளலாம். பிரம்ம ஞானமும் பேரானந்தமுமே வடிவமான ஸ்ரீ சாயிநாதர் தம்மை முழுதும் நம்பி சரணடைந்த பக்தர்களின் குறைகளை எல்லாம் இல்லாமல் செய்து விடுவார். அவர்களை ஆனந்தத்தில் திளைக்க செய்தார். இப்படியாக ஆனந்தமாகவும் இருந்தார் சாயிநாதர். ஆனந்தத்தை வழங்குபவராகவும் இருந்தார் நம்மளுடைய சச்சிதானந்த ஸ்வரூபர். தம்மிடம் பூரண நம்பிக்கையுடனும் பக்தி செலுத்துபவர்களையும் எப்படிப்பட்ட ஆபத்திலிருந்தும் காப்பாற்றுவார் சாயிநாதர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பவர்களை மட்டுமல்ல, இறந்து விட்டவர்களையும் கூட அவர் உயிர்த்து எழ செய்திருக்கிறார். இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தும் நம் சாயிநாதர் நம் வாழ்விலும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிகழ்த்துவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். என் அன்பு பிரியமே, இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நான் இருக்கிறேன், உனக்கு வேண்டியதை அனைத்தையும் செய்வேன், இனி உன் வாழ்வில் கஷ்டம் என்பதே இருக்காது என்று இப்பொழுது உன் மனதால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அப்படி இருந்தால் தைரியமாக இரு. இனி உன் வாழ்வில் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய். ஜெயிப்பதற்காகவே பிறந்திருக்கிறாய். உன் தலைவிதியை மாற்றும் நான் நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றி காட்டுவேன். கண்ணுமைக்கும் நேரத்தில் காட்சியும் தருவேன். உன் வாழ்க்கை என்னும் விதியை மாற்றியும் காட்டுவேன் உன் சாயின். உன்னுடைய அன்பு என்பது யதார்த்தமாக மனதிலிருந்து வேறு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஆத்மார்த்தமான அன்பு. உன்னுடைய எண்ணம் எனக்கு நன்றாகவே தெரியும்.
உன்னுடைய நல்ல மனம் எனக்கு தெள்ளத் தெளிவாகவே புரியும். நீ என்றைக்கு என்னை அப்பா என்று நம்பிக்கையோடு சரணாகதியடைந்தாயோ அன்று இருந்தே உன் வாழ்வின் அனைத்து விஷயங்களும் என் பார்வையில்தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. தைரியமாக இரு, நான் உன்னோடுதான் இருக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதே இல்லை. காலம் மாற மாற எல்லாமே மாறும். அதற்கு நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு மனக்கவலையே வேண்டாம், நான் இருக்கிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு துறவி தியானம் செய்து கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு மாடு மேய்ப்பவர் வந்து கொண்டிருந்தார். துறவி ஆழ்ந்த தியானத்தில் இருப்பதால் சற்று நேரம் பொறுத்திருந்து துறவியை பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு பொறுமையாக காத்திருந்தார். ஆனால் நெடுநேரமாகியும் அந்த துறவி கண் விழிக்கவே இல்லை. என்ன ஆனாலும் அந்த துறவியை பார்த்துவிட்டு அவரிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் நாம் நகர வேண்டும் என்ற நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தார். அவர் பொறுமைக்கு நல்ல பதில் கிடைத்தது. துறவியும் கண் விழித்தார். அந்த துறவி கண் விழித்ததும் அந்த மாடு மேய்ப்பவர் துறவியிடம், துறவியரே, இத்தனை நாட்களாக தியானத்தில் இருந்தீர்களே, இந்த தியானத்தில் தாங்கள் அப்படி என்ன கற்றுக்கொண்டீர்கள்? எனக்கும் கூறுங்கள். உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு நானும் அதை கேட்டுக்கொள்கிறேன் என்று பணிவன்போடு அந்த துறவியை பார்த்து கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். இந்த கேள்வி அனைத்தையுமே கேட்டுவிட்டு அவரை நன்றாக உற்று கவனித்தார் அந்த துறவி. ஆனால் அமைதியாகவே இருந்தார். உடனே அந்த மாடு மேய்ப்பவர் மீண்டும் அந்த துறவியிடம், துறவியாரே, நான் உங்களை தான் கேட்கிறேன். இவ்வளவு காலமாக தியானத்தில் இருந்தீர்களே, அந்த தியானத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? அதை என்னிடம் சற்று கூறினால் நானும் உங்களுடைய ஆசிர்வாதத்தோடு அதை தெரிந்து கொள்வேனே என்று மீண்டும் பணிவன்போடு கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். மீண்டும் அந்த துறவி மௌனமாகவே பதிலாகவே கொடுத்தார். மீண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் பணிவன்போடு, துறவியரே, இந்த தியானத்தில் தாங்கள் கற்றுக்கொண்டது என்ன? உங்களுடைய ஆசிர்வாதத்தை எனக்கு தருவீர்களா என்று கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். மீண்டும் அதே மௌனத்தை பதிலாக கொடுத்தார் அந்த துறவி. இப்பொழுது மாடு மேய்ப்பவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. உடனே துறவியை பார்த்து, துறவியே, நான் உங்களிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு காதில் விழவே இல்லையா? தங்களுக்கு காது என்ன செவிடா? ஏன் இப்படி கேள்வி கேட்டும் பதில் கூறாமல் இருக்கிறீர்களே என்று சற்று கோபமாக கேட்டார் அந்த மாடு மேய்ப்பவர். இப்பொழுது இந்த நொடி தன்னிடம் கோபமாக பேசிய அந்த மாடு மேய்ப்பவரிடம் பேசத் துவங்கினார் அந்த துறவி. இப்படித்தான் பல பேர் வாழ்க்கையில் முதலில் பொறுமையாக இருக்கிறார்கள். ஆனால் மிக சீக்கிரத்திலேயே தங்களுடைய பொறுமையை இழந்து கோபப்படுகிறார்கள். அதைதான் நீயும் செய்திருக்கிறாய். ஆனால் நான் எப்பொழுதும் பொறுமை இழக்கவே மாட்டேன். யார் என்னை என்ன சொன்னாலும் என்ன கூறினாலும் நான் பொறுமை இழக்கவே மாட்டேன். வார்த்தைகளில்தான் இருக்கிறது அனைத்துமே. நீ அமைதியாக கேட்கும் பொழுதும் நான் பொறுமையாக இருந்தேன். நீ கோபமாக கேட்கும் பொழுதும் நான் பொறுமையாக இருந்தேன். இதுதான் நீயும் கடைபிடிக்க வேண்டும். போ, உன் வாழ்க்கையில் நான் தியானத்தில் கற்றுக்கொண்டது இதுதான். எப்பொழுதும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும் பொறுமையை மட்டுமே கடைபிடிக்க வேண்டும் என்பதை தான் நான் கற்றுக்கொண்டேன். அதை தான் நான் உனக்கும் சொல்கிறேன். எப்பொழுதும் எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாதே. பொறுமையாக இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக அதிசயமாகவே உன்னிடம் வந்து சேரும் என்று கூறினாராம் அந்த துறவி. பொறுமையாக இருப்பவர்களிடத்தில் எந்த விதத்திலும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. எனவே நீயும் பொறுமையை கடைப்பிடி. உன் வாழ்க்கை சிறப்பானதாகவே இருக்கும். அதிசயம் நிறைந்ததாகவே இருக்கும். இதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் கற்றுக்கொண்ட பாடத்தை உனக்கு
செயல் மூலமாக உணர்த்துவதற்காகவே நீ 3 முறை கேள்வி கேட்டும் நான் அமைதியாக இருந்தேன். உன் பொறுமையை சோதித்துப் பார்த்தேன். ஆனால் என்னை மன்னித்து விடு என்று கூறினாராம் அந்த துறவி. நாமும் இதே போலத்தான் எல்லா விஷயங்களிலும் முதலில் பொறுமையாக இருக்கிறோம். காலம் கடக்க கடக்க எதுவுமே நடக்கவில்லை, எதுவுமே மாறவில்லை என்ற சூழ்நிலை வரும் பொழுது நம் பொறுமையை இழந்து வேதனையாக்கி மனவேதனையில் தவித்து கொண்டு நம்மையும் வேதனைப்படுத்தி கொண்டு நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே எது நடந்தாலும், என்ன நிகழவில்லை என்றாலும், நடக்கவே இல்லை என்றாலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாமல் நமக்கானது நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும், நமக்கு என்று எழுதப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் வரை பொறுமையாக காத்திருப்பதை தவிர நமக்கு வேறு வழியே அல்ல என்பதை முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பொறுமை இழந்து கோவப்படுவதாலோ, வேதனைப்படுவதாலோ, வருத்தப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே நிகழப்போவதில்லை. நம்மிடம் வந்து எதுவுமே சேரப்போவதும் அல்ல. நமக்கு என்று எழுதப்பட்டது நம்மிடம் வந்து சேரும் வரை நாம் பொறுமையை கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. பொறுமையாக இருக்கலாம், பொறுமையாக காத்திருக்கலாம். நடக்கவே நடக்காது என்று நினைத்தது கூட அதிசயமாக நம் வாழ்வில் நடப்பதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் நம் வாழ்வில் நிகழும். பொறுமைக்கான பதில் நிச்சயமாக கிடைக்கும். பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக நம் வாழ்வில் அரங்கேறும் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். சாயப்பாயிருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? நான் உனக்கு கொடுக்கப் போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கண நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியும் அல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டிவிட்டாலும் தட்டிவிட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம். மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே, தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே,
பின்வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும். வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாய் அப்பாதான் சாட்சி. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைக்கிறாய்தானே? அப்படியென்றால் துணிந்து நில், எதிர்த்து போராடு. வாழ்க்கையை வெல்லலாம் வா குழந்தையே. எப்பொழுதும் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். மனது நிம்மதியாக இருந்தாலே சந்தோஷம், அடுத்து என்ன எடுக்க வேண்டும் என்ற உறுதியான முடிவு, மகிழ்ச்சி, ஆனந்தம் எல்லாமே ஒவ்வொன்றாக உன் மனதிற்கு வரும். மனது நிம்மதியாக இருந்தாலே பிரச்சனைகளுக்கான தீர்வை மிக சுலபமாக எடுத்துவிடலாம். நிம்மதியாக இருந்தால் ஒரு நிமிடம் கூட வீணாகாது. அதுவே உன் மனதில் நிம்மதி இல்லாவிட்டால் நிமிடம் என்ன, வாழ்நாளே வீணாகிவிடும் குழந்தையே. எனவே எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும் உன் மனது எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். ஏனென்றால் நடப்பது நடந்தேதான் தீரும். நீ வேதனைப்படுவதாலோ, சோதனைப்படுவதாலோ, சோகப்படுவதாலோ, கண்ணீர் சிந்துவதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை. ஏற்கனவே எல்லாமே தீர்மானிக்கப்பட்டவைதான். நீ நினைத்தாலோ, யார் நினைத்தாலும் எதையுமே மாற்ற இயலாது, மாற்றவும் முடியாது.